கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை வரவேற்கிறேன். செய்திகளை வாசிப்போம், அதுக்காக ஜெபிப்போம். அந்த போக்குவரத்து விதிகளை மீறுறவங்களுக்கு அபராத தொகை உயர்த்தியிருக்காங்க. கடந்த காலத்தில் மிகவும் கம்மியாக இருந்துச்சு. சரி, ஒரு ஹெல்மெட் போடலாம் கூட ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 1000 ரூபா ஆக்கியிருக்காங்க. என்னென்ன குற்றங்கள்லாம், என்னென்ன விதிமீறல்கள்லாம் சொல்லிப்போம். இப்போ தலைக்கவசம் அணியாமல் வந்தால் ஹெல்மெட் இருந்தால் முன்னாடி 100 ரூபா தான் இருந்துச்சு, இப்போ 10 மடங்கு 1000 ரூபா. சரி, இப்போ ஆம்புலன்ஸு அந்த மாதிரி ஏதாவது அவசரமாக போயிட்டுருக்கோம், அதுக்கு இடையூறாக சில பேர் வழிவிடாமல் போயிட்டுருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு 10,000 ரூபா அபராதம். சரி, அப்புறம் சீட் பெல்ட், அது முன்னால் 100 ரூபா தான் இருந்து இப்போ 1000 ரூபா ஆக்கியிருக்காங்க. காரில் போகும்போது சீட் பெல்ட் போடலைன்னா அதுக்கு 1000 ரூபா. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் சில பேர் வண்டி ஓட்டுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு 2500 ரூபா பெனால்ட்டி. இப்போ வாகனங்களில் தேவையற்ற மாற்றங்கள், ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணி ஓட்டுவாங்க. வண்டி ஒரு கம்பெனியாக இருக்கும், அவங்க இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு அதுக்கு 5000 ரூபா அபராதம். சரி, சிலர் ஆபத்தாக வண்டி ஓட்டுவாங்க. சாலையில் போகிறவங்க இடிக்கிற மாதிரியே போகிறது, அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வேகமாக போகிற அவங்களுக்கு 1000 ரூபா. அதிக வேகமாக ஓட்டினாலே 1000 ரூபா. மது போதையில் குடித்து விட்டு அதுக்கு அவர்களோட கூட போகிறவங்க 2 பேரும் அப்படி போனாலே 10,000 ரூபா ஃபைன். சரி சரி, அவங்கள ஏற்றிட்டு போனாலே, மது குடித்தவங்களை ஏற்றிட்டு போனாலே 10,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு இந்த போக்குவரத்து விதிகள் பெனால்ட்டி எதுக்கு போடுறாங்கன்னா, மக்கள் முதல்ல பாதுகாப்பாக பயணம் போகணும். ஆமாம். ரெண்டாவது, இன்னொரு மனிதர்களுக்கும் இவனுடைய டிரைவிங்னால இன்னொரு பாதிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்படிப்பட்ட நல்ல இது பெனால்ட்டி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹெல்மெட் ரொம்ப அவசியம். அது பலமுறை சொல்லி பார்க்குறாங்க. ஹெல்மெட் போட்டால் தான், ஹெல்மெட் போடாதனால நிறைய உயிரிழந்திருக்காங்க. நிறைய ஆக்சிடென்ட்டில், விபத்தில் ஹெல்மெட் போடாதனால உயிரிழந்தவர்கள் அதிகம். அதுபோல் இந்த இப்போ ஆம்புலன்ஸ் வண்டி வருது, அதெல்லாம் நம்ம ஆம்புலன்ஸ் வண்டி சவுண்டை கேட்டோன்னே விலகிடணும். அப்போ அந்த எண்ணம் மக்களுக்கு ஓரளவு இருக்குது. இருந்தாலும் சில இடங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஆம்புலன்ஸ் என்னதான் சவுண்டு கொடுத்தாலும் வழிவிடாமல் போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கும் அவங்க அப்படி வழிவிடலைன்னா அவங்க பெனால்ட்டி போட்டுருவாங்க. ரைட்டு. அதுபோல் இந்த குடி போதையில் வண்டி ஓட்டுறது. இப்போ காரில் இப்போ டிரைவர் போகிறாரு, சொந்த கார் இவருடைய காராக இருக்கும், ஒரு டிரைவர் வச்சுருப்பார், அவர் குடிச்சிட்டு போயிருப்பார். இப்போ போகும்போது அவருக்கும் பெனால்ட்டி, கார் பயன்பட இவர் சொந்த பக்கம் கார் போகிறாருல கூட பயணிக்கிறவருக்கும் பெனால்ட்டி. அப்போ இந்த தண்டனைகள் அல்லது இந்த பெனால்ட்டிலாம் எதுக்குன்னா, மக்கள் இவைகளெல்லாம் சரியாக பயன்படுத்தணும், நம்மளோட உயிரை பாதுகாத்துக் கொள்வது தான் அந்த பெனால்ட்டி முறைகள்லாம். இப்போ ஆண்டவர் ஆதி நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் அவங்க மனம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனம் போல வாழ்றது, அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒழுக்கம் கிடையாது, ஒன்றும் இல்லை, கட்டுப்பாடுலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவரோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது தான் 10 கட்டளைகளை கொடுத்தாரு. ஏன்னா, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாங்க, தாய் தந்தையரை கனம் பண்ணு, களவு செய்யாத, கொலை செய்யாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இப்படி வாழ்க்கை அந்த ஒழுக்கங்களை ஒரு கட்டளைகளை ஆண்டவர். அப்போ இந்த கட்டளைகளை படிதான் மனிதன் வாழணும். அந்த 10 கட்டளைகளில் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளும் ஒரு வாழ்க்கை வழிமுறைகள். அதன்படி வாழ்ந்ததுனாலே சமுதாயத்தில் குற்றங்களே இருக்காது. களவு செய்ய மாட்டான், கொலை செய்ய மாட்டான், விபச்சாரம் பண்ண மாட்டான், அப்படின்னாலே சமுதாயம் திரும்பிருப்பேன். அப்போ ஆண்டவர் அதைத்தான் பேஸ் பண்ணி இந்த 10 கட்டளைகளை கொடுத்தார். இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். அதேபோல் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலையும் நிறைய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தார். உன்னை போல பிறனை நேசிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், இப்படிலாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு கட்டளை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும், இது என்னுடைய கட்டளை என்று ஆண்டவர் சொல்றாரு. அதாவது ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதே அவருடைய கட்டளை. இப்போ இதெல்லாம் எதற்கு சொல்றாருன்னா, இப்போ இந்த சட்டங்கள் எதற்கு சொல்றாங்க, ஒரு சட்டங்கள் இயற்றப்படுகிறது, மோட்டார் வாகன சட்டம். இந்த சட்டத்தின்படி மோட்டார் இயக்கணும், அது இயக்கலாம் குற்றம். அதுபோல் ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கற்பனைகள், அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை மீறினா அதுக்கு பிறகு பாவம்னு சொல்கிறோம். கற்பனை மீறுதல் பாவம்.
அப்போ பாவத்துக்கு என்ன பெனால்ட்டி? இப்போ இவங்களுக்கு பெனால்ட்டி பண்ணுறாங்களா, அது ஒரு பாவத்துக்கும் அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த நீரோட்டத்தில் அவன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. என்ன இப்போ ஒரு குற்றத்தை செய்கிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, நிம்மதி இழந்துடும். அதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு எப்படி சொல்லலாம், உயிரோடு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இறந்தது மாதிரி, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட நிலைக்கு போகிறான். அதான் பாவத்தினுடைய சம்பளமே மரணம் தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இந்த செய்தியின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நீங்கள் இந்த செய்தியின் மூலம் சொல்லக்கூடியது என்னென்னா, நிறைய இப்போ இந்த செய்தியை கேட்கக்கூடிய நிறைய பேர் மாணவர்கள் இருப்பாங்க, இந்த இளைஞர்கள் இருப்பாங்க. இவங்க தான் இன்றைக்கி மோட்டார் வாகனத்தை நிறைய பயன்படுத்துகிறாங்க. 2 வீலர்ஸ் அதிகமாக பயன்படுத்த இளைஞர்கள். அதுபோல் 4 வீலர்ஸும் இன்றைக்கி நிறைய பெண்கள் பயன்படுத்துகிறாங்க, இளைஞர்களும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பெரிய ஆட்கள், பெரிய வயது முதிர்ந்தவர்கள்லாம் மேக்ஸிமம் பேருந்தில் போகிறாங்க, இல்லை வாடகை கார் எடுத்து போகிறாங்க. மேக்சிமம் பயன்படுத்துவது 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக தெரியணும். நம்ம சாலையில் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாலே ஹெல்மெட் போட்டுக்கலாமா, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோமா, வண்டியில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமா, ஆர்சி புக் இருக்கா, எல்லாம் கவனம் பண்ணி தான் நம்ம வண்டியை வெளியில் எடுக்கணும். ஆகவே நீங்கள் இதெல்லாம் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய வண்டிகளை ஓட்டுங்க. உங்களுடைய நலனுக்காகத்தான் அரசாங்கம் இப்படிப்பட்ட அபராத தொகையை அதிகமாக்கியிருக்கிறது. பெனால்ட்டி வந்து அதிகமாக்கிறதுக்கு வந்து ஏதோ அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி அரசாங்கம் நம்ம மேலே அதிக அந்த அபராத தொகையை விதிச்சு அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் லாபம் அடையிறதுக்காண்டி இல்லை, விபத்துகளை தவிர்க்கணும். ஆமாம், மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கான தண்டனை கடுமை ஆகிறதோ அந்த குற்றம் குறையும். எந்த தண்டனை வந்து குற்றத்துக்குள்ள தண்டனை வந்து கடுமையாக்கும் பொழுது தான் குற்றத்தினுடைய அந்த செயல் நம்ம செய்யக்கூடாது ஒரு எண்ணம் வரும். அதனால இப்படிப்பட்ட நல்ல ஒரு அருமையான திட்டம், அருமையான பெனால்ட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே நம்முடைய மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவதில் அரசாங்கத்துடைய சட்டங்களை மீறாதபடி இருக்கணும். அதுபோல் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அநேக கட்டளைகள், உபதேசங்கள், அவைகளை மீறாமல் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுள்ள நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு மோட்டார் வாகன சட்டத்திலே திருத்தம் செய்து அதை மீறுபவர்களுக்கு அதிகபட்சமான அபராத தொகை விதித்திருப்பதாக நாங்கள் செய்தியில் வாசித்தோம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே மோட்டார் வாகனத்தை பயன்படுத்துகிறவர்கள், 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் பயன்படுத்துகிறவர்களெல்லாம் ஆண்டவரே அவர்கள் மிக பத்திரமாக பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் ஆண்டவரை கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தும் போது அல்லது அதில் பயணிக்கும் போது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. ஆண்டவர் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த அநேக கட்டுப்பாடுகள், கட்டளைகள், வாழ்க்கை நெறிமுறைகள், உபதேசங்கள், போதனைகள் எல்லாவற்றிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்திலே வாசிக்கிற அத்தனை வாழ்க்கை நெறிமுறைகளையும் நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் வாழ்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரை நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை பின்பற்றி நீர் தந்த கட்டளைகளின்படி வாழ்ந்து ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வாகனங்களை பயன்படுத்துகிற வாகன ஓட்டுநர்கள், ஆண்டவரின் வாகனங்களை பயன்படுத்துகிற எல்லாருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் சாலைகளில் பயணிக்கிற பொழுது ஆண்டவர் நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான பயணம் செல்வதற்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமே என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த செய்தி, நம்ம கோயம்புத்தூரில் காரில் ஒரு சிலிண்டர் வெடித்து ஒரு விபத்து. இப்போ அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ஐஏ விசாரணைக்கு தொடங்கியிருக்கு. மத்திய அரசு கேட்டு ஆமாம் என்ஐஏ விசாரணை தொடங்கியிருக்கு.
இப்போ இந்த கோவையில் எதுக்கு கார் வெடித்தது, எப்படி வெடித்தது, அதெல்லாம் இப்போ நமக்கு ஒரு அது செய்தியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கோயம்புத்தூரில், ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது உண்மை. அந்த சம்பவத்தில் கார் வெடித்திருக்கிறது, அதில் ஒருவர் இறந்திருக்கிறாரு. இப்போ ஆமாம், தேசிய புலனாய்வு வந்து அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க போகிறது. அப்போ இதுலேருந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, தீவிரவாதம். ஆனால் தீவிரவாதம் இன்னைக்கு தீவிரவாதத்துக்காக நிறைய இளைஞர்களே நிறைய தீவிரவாதிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இப்போ அந்த தீவிரவாதம் பெருகும் போது தான் இப்படிப்பட்ட விபத்துக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடக்கிறது. இது அதனால் இன்றைக்கு நம்முடைய தீவிரவாதம் நம்முடைய நாடுகளில் இல்லாதபடி இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம். இது குறிப்பாக அந்த கோயம்புத்தூரில் நல்ல வேளை ஆண்டோடைய கிருபை, இல்லைன்னா சப்போஸ் இது ஒரு பெரிய அளவில் இருந்ததுன்னா ஒரு பெரிய நிறைய பேர் இறந்துருக்கலாம், நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இப்போ நிறையா பார்க்குறோம்ல, பாம்பேயில் நடந்த வெடி விபத்து, இப்படி நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய தீவிரவாதிகள் தாக்குதல் எல்லாம் பார்க்கும்போது அநேக அப்பாவிகள்லாம் உயிரிழக்கிறாங்க. சாதாரண மக்கள், அவங்க ஒன்றுமே தெரியாது, அவன் சாலையில் போயிட்டு இருப்பாங்க, அவன் மேலே கொண்டு வீசுகிறாங்க பாவம். அதுபோல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள தாக்குறாங்க, அவங்கள மேலே கொண்டு வீசுகிறாங்க, இறந்து போகிறாங்க. இப்படி இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல்னால பலியாகிறது வந்து தீவிரவாதி கிடையாது, அப்பாவி மக்கள் தான். சாதாரணமானவர்கள், அப்பாவி மக்கள், என்னன்னே தெரியாதவங்க தான் இறந்து போகிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பரிதாபம். அதனால் இன்றைக்கு இப்போ இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. இந்த வரிசையின் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். என்ன நோக்கத்திற்காக அது அந்த வெடிகுண்டுகள் தயார் செய்யப்பட்டது, எப்படி வெடித்தது எல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வரும். அதனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி விசேஷமாக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த தீவிரவாத செயல்கள் எல்லாமே என்ன செய்யணும், குறையணும். தீவிரவாதம் இல்லாதபடி ஆண்டவர் இந்த உலகத்தை பாதுகாக்கணும். தீவிரவாதங்கள் நம்முடைய நாட்டில் இல்லாதக்கூடாது. உலகத்தில் எந்த மூலையிலுமே தீவிரவாதங்கள் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாக்கணும். ஏன்னா தீவிரவாதம் என்ன சொல்லும் பொழுது எதுக்காக தீவிரவாதம் பண்ணுறாங்க, ஒரு மதத்தை குறித்த ஒரு வெறி, அல்லது மத வெறி, அல்லது ஜாதி வெறி, இப்படி சில வெறிகள் இருக்குது. இப்போ ஒரு மதம்னா இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு சமயங்கள் இருக்குது, அந்தந்த சமயங்களை எல்லாருமே பின்பற்றுறாங்க. எல்லாருடைய நோக்கமும் கடவுளை வழிபடுவது தான். எல்லா மதங்களிலும் சொல்லப்படுவது அன்பு தான் போதிக்கும். ஆனால் அன்பை மறந்து தான் இன்னைக்கு நிறைய மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் அவங்க வந்து மதத்திற்கு வந்து சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் மதத்துக்காக உள்ள பற்றுடையவனாக இருக்க மாட்டான். மதத்தை குறித்து அவனுக்கு தெரியாது, அவனுடைய மதம் அவனுக்கு என்ன சொல்லுகிறது என்பது அவனுக்கு தெரியாது. சும்மா ஒரு வைராக்கியம், ஒரு வெறியோடு இருக்கிறதா தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்தை ஆண்டவர் முற்றிலுமாக இந்த உலகத்தை விட்டு அகற்றணும். எல்லாருமே தீவிரவாதிகள் மனம் திரும்பி, ஏன்னா நிறைய தீவிரவாதிகள்லாம் மனம் திரும்பி இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய தீவிரவாதிகள் நிறைய சமுதாயத்தில் மற்றவர்களை வேதனைப்படுத்தின அநேகர்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி நல்ல மனம் திரும்பி வாழ்கிறாங்க. அதனால் இன்றைக்கு நாம் இந்த ஜெப குறிப்பில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது, தீவிரவாதம் குறைய வேண்டும், தீவிரவாதிகள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக வாழணும். தன்னை போல் உன்னை போல் பிறனையும் நேசி, அதான் ஆண்டவர் சொல்லி தந்த வார்த்தைகள். உன்னை போல் பிறனையும் நேசி, உன்னுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை பகைக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நாமும் இந்த நாட்களில் ஜெபம் பண்ண வேண்டிய நம்முடைய பகைஞர்கள், நம்முடைய விரோதிகள், நமக்கு எதிராக வருகிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த தீவிரவாதத்தின் காரியங்களை குறைத்து தீவிரவாதிகள் எல்லாம் ஒரு மனம் திரும்பி சமுதாயத்தில் நல்லவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, அவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழணும். அவர்கள் சார்ந்திருக்க சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ்வதற்காக அவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, அப்போ அந்த வேளையிலும் சாமி, அப்போ அந்த தீவிரவாதம் ஒழிய வேண்டும் என்று நம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்போ அந்த உலகம் முழுவதும் அநேக தீவிரவாதிகள் இருக்கிறாங்க சாமி. அப்போ அவங்க என்ன நோக்கத்தோடு இப்படி செயல்படுகிறார்கள் என்பது நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் சாமி. அநேக ஜனங்களை, அப்பா அப்பாவி ஜனங்களை கொன்று குவிக்கிறாங்க சாமி, குண்டுகள் மூலம் வீசி. அப்பா அவர்களை தங்களையே அழித்து தற்கொலைப்படையாக அப்போ அந்த ஜனங்களை அழித்து கொண்டிருக்காங்க சாமி. கர்த்தாவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் சாமி. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே. அன்பை
அவர்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் நீ கிருபை கொடுப்பீராக சாமி. அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி சாமி, அவர்களை அன்பை கற்றுக்கொள்ள கர்த்தர் நீ கிருபை கொடுப்பீராக தகப்பனே. அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீ கிருபை கொடுப்பீராக, வழி நடத்துவீராக சாமி. ஆமேன். இப்போ மழை காலம் வரப்போகுது. நமக்கு வடகிழக்கு பருவமழை அது நாளைக்கு 29ஆம் தேதி தொடங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதி ஆமாம் தொடங்குது. 29. மழை காலத்தில் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். நிறைய வழிகாட்டுதல்களை நம்ம மின் வாரியம் வெளியிட்டிருக்காங்க. மழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த பொதுவாக நிறைய மக்கள் பாதிக்கப்படும் இந்த மின்சாரம் ரொம்ப முக்கியம். அதனால் அதை குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை. அதை என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது மின் கம்பங்கள், ஏதாவது மின் கம்பங்களை தொடக்கூடாது. மழை காலத்தில் மின் கம்பங்களை தொடக்கூடாது. அப்புறம் அதில் இந்த ஸ்டே கம்பி கொடுத்துருப்பாங்க, அந்த போல்லேருந்து ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கம்பிகள் அதெல்லாம் ஈரங்கள் பட்டிருக்கும், தண்ணி கட்டி நிற்கும். அந்த மாதிரி இது தொடக்கூடாது. ஏதாவது மரங்கள் விழுந்து ஒயர்கள் அத்து கிடக்கும், அதை நம்ம அறியாமல் போய் தொடக்கூடாது. மரங்களை, ஈரமான மரங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் தொடக்கூடாது. கசிவு இருக்கும். அந்த கசிவுகளில் இருந்தாலே ஈரமான சுவர்களில் கூட மின் கசிவுகள் இருக்கும். வரும். அதை கவனமாக இருக்கணும். அப்புறம் இடி மின்னல் அந்த மாதிரி இருக்கும்போது செல்ஃபோன்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் அந்த மழை பெய்யும்போது மின் அந்த போலுக்கு பக்கமோ மரங்கள் பக்கமோ நம்ம தஞ்சமடையக்கூடாது. இந்த மாதிரி இப்படி வழிகாட்டும் நெறிமுறைகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதாவது மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதாவது சில பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் சொல்றாங்க. வடகிழக்கு பருவமழையில் அது பேரிடர் காலங்கள், அதை பேரிடர் சொல்லுவாங்க. பேரிடர் அந்த பேரிடரை சமாளிப்பது எப்படி? இப்போ அரசாங்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னதாகவே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர்கள் எல்லா துறைகளையும் கூட்டி வைத்து நீ என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு ஆலோசனை கேட்டு அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைவேற்றுறாங்க. பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, இப்போ அந்த தமிழ்நாடு மின்சார வாரியம், இப்படிப்பட்ட வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இப்படி எல்லா துறைகளையும், கார்பரேஷன்ஸு, இப்படி எல்லா துறைகளையும் ஒன்றிணைத்தால்தான் அந்த பேரிடரை சமாளிக்க முடியும். ஆனால் எல்லா துறையிலையும் ஒன்றிணைத்து அவங்க ஒரு குழு உருவாக்கி அந்த பேரிடரை சமாளிப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் கூட்டம் நடைபெறுகிறது. இப்போ பேரிடரை முன்னெச்சரிக்கை அவங்க மேக்சிமம் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுபோக மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். மழை காலங்களில் பொதுவாக அதிகமாக மழை காலங்கள்னாலே வெளியே போகிறத தவிர்ப்பது நல்லது. சொல்ல போல சில மின் கம்பிகள் அறுந்து கீழே கிடக்கும், நமக்கு தெரியாது. அப்போ அதில் நிறைய பேர் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. அதுபோல் வீடுகள்லேயே இந்த மின் கசிவு நிறைய இருக்கும். சில வீடுகள் கிராக் ஆகிருக்கும், அதில் ஈர கசிவு இருக்கும். அதில் ஏதாவது ரொம்ப சேதங்கள் உருவாகிடும், உயிரிழப்புகள் வருவதுண்டு. அதனால் இவைகளெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இந்த பாதுகாப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இப்போ வெள்ளங்கள், இப்போ தண்ணிகள் அதிகமாகறனாலையும் இப்போ நம்முடைய பகுதியில் கூட, நம்முடைய மலைப்பகுதியில் கூட சமீபத்தில் கூட இந்த நம்முடைய பனகுடி பகுதியில் குத்தர பஞ்சான் அந்த ஆல்ஸில் எல்லா இளைஞர்களும் குளிக்க போயிருக்கிறாங்க. ஒரு 50 பேர் குளிக்க போயிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத நிலையில் தண்ணி பெருகிச்சு. ஆமாம், அது மலைக்குள்ளே மழை பெய்யுது. காட்டாற்று வெள்ளம் அது வரும்போது அவ்வளோ நேரம் சிக்கிட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் மீட்டு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மற்றபடி வருவாய்த்துறை, இப்படி எல்லா துறைகளும் சேர்ந்து அவங்கள மீட்டு எடுத்து கொண்டு பெரிய பெரிய உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அந்த கண்டிப்பாக அந்த அதிகாரிகளை பூரா நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 50 கொஞ்சம் பேரில் மீட்டு எடுத்தாங்க. அதில் ஆனால் 2 பேர் துரதிர்ஷ்டவசமாக 2 பேர் வெள்ளத்தில் சிக்கி மரித்து போனார்கள் என்று இப்போ ரெண்டு நாளைக்கு செய்திகளை வாசித்தோம். இதெல்லாம் எதற்கு நிகழ்கிறதுனா, இதெல்லாம் அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை முன்னெச்சரிப்புகளை நான் கவனிக்கணும். அப்போ அங்கே போகாதனா அந்த இடத்துல காட்டு வெள்ளம் வரும், அவன் முன்னெச்சரிக்கையாக போகாமல் இருந்துச்சுன்னா பாதுகாத்துருக்கலாம்.
ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். அதனால் அதுக்காக இப்படி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து பேப்பரில் செய்தித்தாளில் வருது, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க மக்கள் எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ டெங்கு இந்த பேரிடர் காலங்களில் இந்த மழை காலங்கள் வரக்கூடிய தொற்று நோய் வந்து டெங்கு. அப்போ அந்த டெங்கு இருக்கணும்னு நம்ம வீட்டில் உள்ள மழை தண்ணீர் வந்து அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடாது. டயர்கள்லையோ சிரட்டைகள்லையோ வேற பழைய உரல்கள், பழைய டப்பாக்கள் இதெல்லாம் தேங்கி இருக்கும். மழை பெஞ்சு அதில் தண்ணி தேங்கி இருக்கும், நம்ம அதை அறியாமல் இருப்போம். ஆனால் அதில் கொசு இருந்துகிட்டே இருக்கும். உள்ளாட்சியில் வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்குறாங்க, வீடு வீடாக வந்து பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க? வீடு வீடாக வந்து செக் பண்ணுறாங்க. எதுக்கு? சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக வராங்க. எதுக்கு? டெங்குனால மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆய்வு செய்ய வராங்க. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், அவங்களை அனுமதிக்கணும். உள்ள வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நம்ம திருத்திக் கொள்ளணும். அதனால இந்த காலங்களில், இந்த பேரிடர் காலங்களில், மழை காலங்களில் வந்து இந்த மின்சாரத்தை குறித்த ஒரு முன் விழிப்புணர்வு தேவை, வெள்ளத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இவைகளோடு இருக்கணும். அதனால நம்ம தொற்று நோய் பரவுவதற்கு நம்முடைய வீடுகளில் சுகாதார கேடு இல்லாதபடி அந்த மழை காலங்களில் நம்ம பார்த்து கொள்ளணும். இப்படிலாம் விழிப்புணர்வாக இருக்கணும். இருந்தால் அந்த பேரிடர் காலங்கள் வந்து நமக்கு மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு நம்ம இருந்தால் நம்ம பாதுகாப்பாக சேஃபாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை, பாதுகாப்பை எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம எப்படி வாழணுங்கிறது கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். இந்த வருகின்ற வடகிழக்கு பருவமழை காலம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காலங்களாக இருக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழை காலத்தின் மூலம் வருகின்ற மழையை நாம் தண்ணீரை சேமித்து ஆண்டவர் தந்த அந்த ஆசீர்வாதமான மழையை நாம் அனுபவிப்பதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் இல்லையா? அதனால் இந்த காலங்களை பயன்படுத்துவோம். வருகின்ற மழை காலங்களில் யாவரும் அதை குறித்த சிந்தனையோடு வாழுவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வழி நடத்துவார். கண்டிப்பாக அதுக்கு நான் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் குறிப்பாக ஆண்டவரே வடகிழக்கு பருவமழை காலங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வர இருக்கிற வடகிழக்கு பருவமழை அந்த காலத்திற்காக நாங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மழையின் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த மழையின் மூலம் எங்களுடைய குளங்கள் நிரம்ப வேண்டும், அந்த மழையின் மூலம் எங்களுடைய அணைகள் நிரம்ப வேண்டும், அந்த மழையின் மூலம் நல்ல நீர்ப்பாசனங்கள் பெருகி ஆண்டவரே விவசாயங்கள் எல்லாம் செழிக்க வேண்டும் என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மழை வருகின்ற காலங்களிலே ஆண்டவர் எந்த விதமான சேதங்களும் ஏற்படாதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நம்முடைய செட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஜெபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஆண்டவரே அவன் பாதுகாப்பாக இருப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய செட்டைகளினால் நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து ஆண்டவரை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை தருவேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழைக்காய் தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வதற்கு ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கழுகுகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு குழு அமைச்சிருக்காங்க. ஏன்னா கழுகு இனம் வந்து கொஞ்சம் அழிந்துட்டு வருது. 9 வகையான கழுகு வகைகள் இருக்குது. கழுகு வகைகளில் 70க்கு மேலே கழுகுகள் இருக்குது. இல்லை பதியப்பட்டது. சரி, 9 வகையான பதியப்பட்டிருக்கு. அது போக நிறைய இனங்கள் அதில் இருக்குது. ஏன்னா அது வந்து நமக்கு சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உதவுது. சுற்றுச்சூழலுக்கு எப்படி உதவுதுன்னா, கீழே ஒரு எலி செத்து கிடக்கு, ஒரு எலியோ விவசாயத்துக்கு பாம்போ தான் வந்து அதனுடைய கண்கள் கூர்மையானது. கழுகு எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அதை பார்க்கும். கழுகினுடைய சிறப்பு என்னன்னா அதனுடைய கண்கள் வந்து கூர்மையான கண்கள். எத்தனையோ கிலோமீட்டர் பார்க்கும். பறவைகளின் அரசன் வந்து கழுகுதான். பறவைகளுடைய அரசனே கழுகுதான். ஏன்னா எவ்வளவு உயரமா அது பறக்கும். ஆனா கழுகிட்ட வந்து இதுக்கு என்ன போட்டிருக்காங்க, பாதுகாப்பு குழு. அது அழிந்து போயிட்டு இருக்கு, அழிந்து விடக்கூடாதுங்க. அழிந்து போகின்ற கழுகு இனத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு குழு அமைத்திருக்கிறார்கள். ஒரு பறவை இனத்தின் மீது ஒரு பாசம் இல்லையா, அது உண்மையில பாராட்டணும். பறவையை குறித்த ஒரு சிந்தனை, பறவையை பாதுகாக்க வேண்டும். கழுகு வந்து சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் கழுகுல இருக்குது. கழுகு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா 70 ஆண்டுகள் வாழும்னு சொல்றாங்க.
70 ஆண்டு 70 வருஷம். அந்த 70 வருஷம் கழுகு உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. 70 வருஷத்தில் 40 வயது ஆன உடனே அது கழுகு என்ன செய்யுமோ ஒரு பெரிய பாறைக்கு போயிருக்கும். அந்த பாறையில் போய் தன்னுடைய அந்த அலகு இருக்குல்ல, அலகு வந்து உடைக்குமா, பாறையில் மோதி அந்த அலகு உடைக்குமா. பிறகு அந்த அலகு புதிய அலகு வரும். புதிய அலகு வந்த பிறகு அதனுடைய இறை அந்த தன்னுடைய சிறகுகள் அதெல்லாம் பிக்குமா, பிச்சு தூர எரிச்சிடும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த காலங்கள் வந்து 150 நாட்கள், ஏறத்தாழ 5 மாத நாட்களில் அது அந்த பாறையிலே இருக்கும். அந்த பாறையில இருந்து தன்னை வந்து புதுப்பித்துக் கொள்ளும். ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கழுகு வந்து அந்த 40 வயதில் ஒன்று இறந்துடணும், இல்லைன்னா இந்த புதுப்பித்தல் இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய வலி. அது சிறக பூரா பிக்கணும், அலகு பூரா உடைக்கணும், ஒரு பெரிய வலிமிகுந்த ஒரு வாழ்க்கை, வலிமிகுந்த ஒரு நேரம். ஆனால் அந்த வலிமிகுந்த நேரத்தை பயன்படுத்தும் பொழுது அதுக்கு பிறகு அது புதிய பலனோடு 30 வருஷம் 30 இயர்ஸ். அப்போ 70 வருடங்கள் கழுகு வந்து உயிரோடு இருக்குது. அது ஒரு பெரிய அற்புதமான படைப்பு கழுகு. அதோட கழுகுல வந்து நீ சொன்ன மாதிரி 1000 அடிக்கு மேலே இருந்து கீழே சரியாக பார்க்குமா. கீழே போகக்கூடிய சாதாரண ஒரு முயல், சாதாரண ஒரு எலிய அது ஏறத்தாழ 1000 அடிக்கு மேலே இருந்தே அது கூர்மையாக அதனுடைய பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. மிக உயர அளவில் பறக்கக்கூடியது, உயரமான இடத்துல தங்கி இருக்கும். ஆமாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சொல்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதான் பைபிள் வசனம் இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். கழுகு வந்து 150 நாட்கள் காத்திருக்குது பாறையில். 150 நாட்கள் காத்திருந்த பிறகு ஒரு புதிய பலனோடு பழையபடி ஒரு 30 இயர்ஸ் 30 வருடங்கள் அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. அதுபோல ஆண்டவருடைய பாதத்தில் இன்னைக்கு இப்போ இந்த ஜெபம் எதுக்கு பண்றோம்? இந்த ஜெபம் வந்து வெறுமனே ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, ஒரு நிகழ்ச்சி கிடையாது. கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறோம். இது ஆண்டவருடைய பாதம், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். இந்த காத்திருத்தல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு ஒரு புதிய பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதான் ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லி வசனம். கழுகுகளை வந்து இது அதுபோல கழுகிட்ட இன்னொரு விஷயம், கழுகு தன் கூட்டை கலைத்து நீ சொல்றீங்களா, கூட்டை கலக்கும். எப்படி கலைக்கும்னா, தன்னுடைய குஞ்சுகள் இருக்குல்ல, குஞ்சுகளுக்கு எப்படி பறக்க கற்றுக் கொடுக்கும்னா, குஞ்சுகள் கூட்டில் இருக்கும். இது அந்த கூட்டில் உள்ள முள் இருக்குல்ல, கூட்டில் உள்ள முள் அப்படியே உருகும் மெதுவாக. இன்னொன்று சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, அந்த முள் வந்து அந்த குஞ்சியில் படுற மாதிரி இருக்குமா, குத்துற மாதிரி இருக்குமா. அப்போ குத்துற உடனே அந்த குஞ்சு என்ன செய்யும், அப்படி தப்புவதற்கு முயற்சிக்கும். உடனே இது அந்த முள் அப்படி உருகிறோடனே கூடில் வந்து அந்த குஞ்சு வந்து கீழே விழுந்துடும். குஞ்சு கீழே விழும்போது கழுகு விரைவாக பறந்து வந்து அந்த குஞ்சை தாங்கும். அது ஒரு பெரிய சிறப்பு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னா, என்னன்னு சொல்லிடுறோம் கழுகுல. கழுகு கூட மோதுவது வந்து காக்கா. இந்த காகம் வந்து கழுகு வந்து சண்டைக்கு இழுக்குமா வேணுங்கன்னு. ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணுவோம், காகத்தை மோதாதான். காகத்தை வந்து கழுகு வந்து மோதாது காகத்து கூட. ஆனால் அது தன்னுடைய உயரத்தை கூட்டிகிட்டே இருக்கும். இந்த காகம் வந்து ஓரளவு தான் பறக்க முடியும். இது இந்த காகம் மேலே பறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மூச்சு முட்டி மோத முடியாது சொல்லிடுறோம். அதுபோல் என்ன, நம்மோட எதிர்த்து நிற்கிறவர்கள் யாராவது நம்மளோட எதிர்த்து வந்தாச்சுன்னா நாம் அவர்களோட போய் மோதாமல் நம்முடைய தரத்தை, நம்முடைய உயரத்தை கூட்டிக்கிட்டே போகணும், தரத்தை உயர்த்திட்டே. அதனால கழுகுலேருந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது, நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வோம். இந்த கழுகின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களின்படி நாம் வாழுவோம். ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கழுகு இனத்தை பாதுகாப்பிற்கென்று அமைக்கப்பட்ட இந்த குழுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கழுகை போல நாங்களும் ஒரு புதிய பலத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. கழுகை போல நாங்களும் எங்களை எதிர்த்து வருகிறவர்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு பொறுமையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கழுகை போல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான நல்ல ஞானத்தை ஆண்டவர் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நாங்களும் கழுகை போல வாழ்வதற்கு, கழுகை போல ஆண்டவரே ஒரு புதிய சிந்தனையோடு புதிய எழுச்சியோடு வாழ்வதற்கு உங்களுடைய பாதத்திலே காத்திருக்கின்ற அனுபவத்தை நாங்களும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்போ ரேசனில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி அளவில்
இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய குடும்பங்களை மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டோடைய கிருபை எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மகிமை